ஹாய் காய்ஸ், நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் பிடிக்கும் காய்ஸ். அந்த நெல்லிக்காய்னா வெறும் நெல்லிக்காயில் யாருக்கும் பிடிக்காது காய்ஸ். அந்த நெல்லிக்காய் பீஸாக வெட்டி இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் காய்ஸ். அந்த உப்பு மிளகாத்தூள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காய்ஸ். தெரியாதவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். உப்பு மிளகாத்தூள் போட்டு எனக்கு எப்போவுமே அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு கலக்கினதாவது காய்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு அப்போஸ் பிடிச்சி அப்படி போட்டால் தான் அந்த நெல்லிக்காயெல்லாம் ஒட்டிக்கும். அப்படி நீங்கள் போடலன்னா பாதி பாதியில் ஒட்டிக்கும். அதனால் அது உப்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான லெவல் போட்டுக்கோங்க கைஸ். உப்பு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் போதும் கைஸ். உங்களுக்கு எவ்வளோ நிறையா போட்டிருக்கீங்களோ அவ்வளோ நிறைய எண்ணெய் போட்டுக்கலாம் கைஸ். உங்கள் மீடியம் லெவல் தான் கைஸ். அந்த போட்டு அந்த கலக்கி அந்த நெல்லிக்காவை பீஸாக வெட்டுங்க கைஸ். ரொம்ப குட்டி குட்டியாகவும் வெட்டாதீங்க, பெருசாகவும் வெட்டாதீங்க. உங்களுக்கு குட்டி நெல்லிக்காய் சப்போஸ் இருந்துச்சுன்னா அதில் மட்டும் கோடு மட்டும் போட்டு விட்ருங்க காய்ஸ். அதில்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் தேய்ச்சி விட்டுடலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், உங்களுக்கு சூப்பரான ரெசிபி ரெடி காய்ஸ். உங்களுக்கு சில பேர் அப்படி தான் சாப்பிடுவீங்க, பட் நீங்கள் தேங்காய் ஆயில் போட மாட்டீங்க காய்ஸ். உங்களுக்கு போடணுன்னா இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். நீங்கள் எனக்கு லைக் போட நான் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை நிறைய போடுறேங்க. இதுதான் கைஸ் எங்கள் கிச்சன். உங்கள் கிச்சனை தான் உங்களுக்கு நான் சுற்றி காட்டலாம் டைமே இல்லை காய்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ரெசிபி செஞ்சு உங்கள் வாழ்நாள் முதல்ல சாப்பிட்டே இருங்க காய்ஸ். இந்த நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, பெருசானாலும் சாப்பிட்டே இருப்பீங்க காய்ஸ். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காய்ஸ். எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் காய்ஸ் அதை ஊற்றி கலக்கி நல்லா நெல்லிக்காவோ வெள்ளரிக்காவோ எல்லாம் தேய்ச்சி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும் காய்ஸ். உங்களுக்கு சில டைம்ஸ் எனக்கு ரொம்ப காரம்லாம் வேணாம், ரொம்ப உப்பும் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது அது தெரியலையே, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு, ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் எனக்கு உப்பு பற்றிருச்சு, மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு உங்களுக்கே அது தெரியும், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், மீடியம் உப்பு கொஞ்சோண்டு மிளகா. மீடியம்னா நல்ல எல்லா மிளகாத்தூளையும் கொட்டிடாதீங்க கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு குட் நைட் சொல்கிறேன் கைஸ். குட் நைட் வந்துட்டு எல்லா குட் நைட்டும் இல்லை கைஸ், ஸ்பெஷல் குட் நைட். உங்களுக்கு நாளைக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. உங்கள் பேர் கமெண்ட்டில் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பேருக்குனே நாங்கள் கன்ஃபார்ம் உங்கள் பேருக்குனே ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோம் கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ ஃபாலோ